வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கணவன் மனைவியிடையே ஏன் அடிக்கடி சண்டை வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற பதிவுகள்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். சிலருக்கு திருமணமாகி சில வாரங்கள் தான் ஆயிருக்கும். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் எந்நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கு கல்யாணமாகி 5 வருஷமோ 10 வருஷமோ ஆயிருக்கும். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா புருஷன் பொண்டாட்டி கடையில் எந்நேரமும் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் சிலரை பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிருக்கும். புருஷன் பொண்டாட்டி 2 பேர்த்துக்கு வயசாகி போயிருக்கும். பேரம்பேத்தி கூட எடுத்திருப்பாங்க. ஆனாலும் 2 பேர்த்துக்கு இடையில் இன்னும் சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும். கணவன் மனைவி 2 பேர்த்துக்கு இடையில் விட்டு கொடுக்கும் தன்மை, ஒத்திசைவு இது இல்லாதனால தான் 2 பேர்த்துக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுது. 2 பேர்த்துக்கு இடையில முரண்பாடுகள், ஒருத்தரை டாமினேட் பண்ணுறது, எங்கேயோ இருக்கிற கோபத்தை இங்கே கொண்டாந்து காட்டுறது, எதுக்கு எடுத்தாலும் சிடுன்னு விழுறது, 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக செய்யக்கூடிய செயல்களில் ஒருத்தர் காட்டமாக இருக்கிறது. கல்யாணமாகி பல வருஷமாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே இந்த மாதிரி பிரச்சனை பெரும்பாலும் இருக்கத்தான் செய்யுது. நமக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ இதெல்லாம் அமையிறது நம்ம முன் ஜென்மத்தில் செய்த கர்மாவை பொறுத்ததுங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம்தான் இதை தீர்மானிக்குது. 7ஆம் பாவ சப்ளாடு 7ஆம் பாவத்துக்கு மட்டும் இல்லாமல் 2, 8 இந்த பாவங்களுக்கும் கூட்டு விளைவாக 7ஆம் பாவ சப்ளாடு வந்திருந்தது அப்படின்னாலும் சரி, அல்லது 7ஆம் பாவ சப்ளாடு நின்ற நட்சத்திரம் 2, 8 இந்த பாவங்களோட தொடர்பு கொண்டிருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதில் ஒரு நல்ல விஷயம் பாருங்கள், கண்டிப்பாக இவங்களுக்கு இடையில விவாகரத்து நடக்காது, சண்டை மட்டும்தான் இருக்கும். இது மாதிரியான அமைப்பு ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்திலேயே இருந்துருச்சு அப்படின்னா திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு சூட்டபிளான ஆணையோ பெண்ணையோ இணைக்கணும். ஜாதக பொருத்தத்தை இது மாதிரி பார்த்து இணைக்கும் பொழுது அவங்களுக்குள்ள சண்டை இருக்காமல் இருக்காது, எப்படியும் சண்டை வரும். ஆனால் பெரிய அளவுக்கு சண்டை வராமல் தடுத்துக்கலாம். இந்த மாதிரியான அமைப்பு உடையவங்க லக்னத்துக்கு சாதகமான நட்பு உள்ள லக்னமாக வரக்கூடிய கணவனோ மனைவியோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க விட்டு கொடுத்து போய்க்குவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. எவ்வளவு திட்டினாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, பெரிய பிரச்சனை வராது. திருமணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு இணையான மாப்பிள்ளையோ பெண்ணையோ இணைக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன் தேடுறீங்களா? எங்களுடைய சேனலில் இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும். எங்கள் சேனலில் வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம். எங்கள் சேனலில் இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம். வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்களா? திருமணம் எப்போ நடக்கும்? எப்போ வேலை கிடைக்கும்? கடன் தொல்லை எப்போ தீரும்? எப்போ பண வரவு கிடைக்கும்? பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும்? கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரிவு, புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்போ தீரும்? சந்தோஷமான வாழ்க்கை எப்போ அமையும்? எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா? எப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும்? வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா? எப்போ சொந்த வீடு கட்ட முடியும்? ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா? சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா? எப்போ குழந்தை கிடைக்கும்? இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்க ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.